ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஒன்சரைகள் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நீங்கள் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்த ஹேர் கேர் டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் இப்போ கொஞ்ச நாளாகவே நிறைய ஹேர் கேர் டிப்ஸ் வீடியோ வரல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிங்க. ஸோ உங்களுக்காகவே இனி அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸாவது ஹேர் கேர் டிப்ஸ் உங்களுக்கு நான் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இப்போ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்மளோட ஒன்சரைகள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். இன்றைக்கி ஹேர் பேக்குக்கு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துருக்கக்கூடிய பொருள் கற்றாழை தான். இது நம்மளுக்கு ரொம்பவே ஸ்கேல்ப்புக்கு ஒரு மாய்ஸ்சரைசராக இருக்கட்டும். அது போக சில பேர் இச்சிங்னஸ் இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்றவங்களாம் இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தலையில் அரிப்பு இருக்காது. அது போக பொடுகு தொல்லை இருக்காது. பேன் தொல்லை குறையும். ஏன்னா இதில் நம்மளுக்கு கசப்பு தன்மை இருக்குது. ஸோ அதனால் பேன் தொல்லையும் குறையும். இதை வளர்க்கக்கூடியதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்மளுக்கு பெரிய இடம் வேண்டாம். ஒரு சின்ன தொட்டியில் நீங்கள் மண் போட்டு இதுக்கு தண்ணி ரொம்ப ஊற்ற தேவையில்ல. 3 நாளைக்கு ஒரு தடவை 1 கப்பு ஊற்றணும் அப்படின்னாலே போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. அதாவது டெய்லி தலையில் தண்ணி ஊற்றி, அதாவது தலைக்கு குளிக்கலாமா, அது போக டெய்லி கட்டாயம் எண்ணெய் வைக்கணுமா, மசாஜ் பண்ணணுமா அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் டெய்லி ஆயில் வைக்கணும் அப்படின்றது கிடையாது. ஏன்னா ஸ்கேல்ப் நம்ம எப்போவுமே எண்ணெய் வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அதில் அழுக்கு தூசி இதெல்லாம் சேர்ந்துட்டே இருக்கும். ஏன்னா நம்ம வெளியில் போவோம். ஸோ வெளியில் போகிறதுனால நம்மளுக்கு அந்த தூசி எல்லாமே டக்குன்னு ஒட்டிக்கிறோம். அதனால் நீங்கள் 2 days ஒன்ஸ் நீங்கள் ஆயில் வச்சிங்க அப்படின்னாலே போதும். அதே மாதிரி நீங்கள் குளிக்க போகும்போது எண்ணெய் வைக்கிறத விட மொதல் நாள் நைட்டே நல்லா எண்ணெய் வச்சு மசாஜ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு மார்னிங் எழுந்திரிச்சு நீங்கள் ஒரு மைல்டான ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆலோவேரா ஜெல் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம தண்ணியில் ஒரு தடவை அலசி எடுத்துகிட்டு இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கற்றாழை ஜெல்லில் அவ்வளோ ஒரு சத்துக்கள் இருக்குது, நம்ம முடிக்கு தேவையான எல்லாமே. ஸோ இது உங்களுக்கு நிறைய ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்றவங்க இதை கண்டினியூஸாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் ஃபால் ஃபுல்லாக ஸ்டாப் ஆயிரும். அதே மாதிரி புது முடி வளர்கிறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை நம்ம ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட்டாகவே. ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக இது கூட ஆட் பண்ண போகிறது தயிர் தான். இது பசும்பால் தயிர். உங்கள்கிட்ட பசும்பால் தயிர் இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க, அது இன்னுமே நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா பாக்கெட் தயிரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் எடுத்து நம்ம ஒரு 2 கரண்டி ஆட் பண்ணிக்கலாம். தயிரில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது போக இந்த மாதிரி தயிரை நம்ம ஹேர் பேக்காக அப்ளை பண்ணும்போது நம்மளோட ஹேர் சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் சில்கியான ஹேர் வேணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த ஆலோவேரா ஜெல்லு தயிரும் சேர்த்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ தயிர் 2 கரண்டி எடுத்தாச்சு. அதுக்கடுத்ததாக உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா விட்டமின் இ கேப்சூல் 2 எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஹேருக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அது 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இது கூடவே. அப்படி இல்லை அப்படின்னா இப்போ உங்கள் ஹேரில் ஆயில் இருக்குது, ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ எந்த ஒரு ஆயிலுமே ஆட் பண்ண தேவையில்லை. தயிரும் கற்றாழை ஜெல்லு இது 2 மட்டும் எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ரொம்ப திக்காக இருக்காது. ஏன்னா நம்ம தயிர் ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் தண்ணி இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் இதை நம்ம நல்லா அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணணும். இது நம்ம சும்மா எடுத்தோம் தலையில் தேய்ச்சோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. இது நம்மளுக்கு எவ்வளோ தூரத்துக்கு மசாஜ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட ஸ்கேல்ப்புக்குள்ளே அது போய் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ பாருங்கள், நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இது நான் ஹேரில் எந்த ஒரு ஆயிலுமே வைக்கலை. அதனால விட்டமின் இ கேப்சூல் 2 நான் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் ஆயில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் தயிரும் ஆலோவேரா ஜெல் இது 2 மட்டும் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹேர் பேக்கு ஹேர் மாஸ்க்லாம் அப்ளை பண்ணும்போது ஸ்கேல்ப் ரொம்பவே க்ளீனாக இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு இதோட ரிசல்ட் டக்குன்னு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ஸ்கேல்ப் க்ளீனாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அப்ளை பண்ணிவிட்டு 1 ஹவருக்கு அப்புறமா நல்ல ஒரு மைல்டான ஷாம்பு அல்லது சீயக்காய் வச்சு நம்ம ஹேர் வாஷ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நம்பிக்கையோடு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ஹேர் ஃபால் ஆகிறதா இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்றது இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக க்யூர் ஆகும். நம்பிக்கையோடு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
அடுத்ததாக இன்டேக் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சத்தான காய்கறிகள், பழங்கள், கீரைகள், அது போக டெய்லி ஒரு 3லேருந்து 4 லிட்டர் தண்ணி குடிக்கிறது, இதெல்லாம் செஞ்சும் அது கூடவே இந்த ஹேர் பேக்கும் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட வான்சரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.